ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரூட் 16 இருக்குன்னா அதோட ஆன்சர் 4 அப்படின்னு தெரியும். ரூட் 25ஓட ஆன்சர் 5 அண்ட் ரூட் 49ஓட ஆன்சர் 7. இப்போ நான் ரூட் 29ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு லாங் டிவிஷன் எடுத்து போடுவீங்க அண்ட் அது ரொம்ப டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். இப்போ ரூட் 16, 25, 49க்குலாம் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு பிகாஸ் அது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பட் 29 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத நம்பர்ஸ்க்கு எப்படி ரூட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ரூட் 29 எக்ஸாம்பிளாக வச்சே நான் போட்டு காமிக்கிறேன். எக்ஸுன்றது தான் அந்த 29. இப்போ ஏ அப்படின்றது என்னென்னா நியரஸ்ட் ஸ்கொயர். 29ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் தான் ஏ, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? 29ன்றது எதுக்கு நடுவில் இருக்குது? 25க்கும் 36க்கும் நடுவில் இருக்குது. ரெண்டுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். பட் 25க்கும் 29க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4 அண்ட் 29க்கும் 36க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 7. ஸோ எது நியரஸ்ட்டாக இருக்குது? 25. ஸோ அப்போ ஏ வந்து 25. பி அப்படின்றது என்னென்னா இந்த 25 இருக்குல்ல, அது கூட எந்த நம்பரை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 29 கிடைக்குமோ அந்த நம்பர் தான் பி. விச் மீன்ஸ் 25 + 4 தான் 29. அப்போது 4 தான் பி. பி வந்து சைனோடு எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ், மைனஸாக இருந்தால் மைனஸ். இப்போ எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரூட் 25 + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் 25. ரூட் 25 நமக்கு தெரியும்ல, 5 + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 5. ஓகே, 5 + 4 டிவைடட் பை 2, 5 டைம்ஸ் 10. அப்போது 4/10 என்ன? 0.4. ஸோ 5 + 0.4 அப்போ ஆன்சர் 5.4. இது நீங்கள் வந்து ரூட் 29ஓட ஆன்சர் 5.4. கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணி கூட பாருங்கள். ரூட் 29ஓட ஆன்சர் 5.38 அப்படின்னு கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 5.4. அவ்வளோதான். ஸோ நம்ம லாங் டிவிஷன் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ரூட் 47க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஏன்றது என்ன? நியரஸ்ட் ஸ்கொயர். 47ஓட நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 49. ஸோ அதை எடுத்தாச்சு. அண்ட் பின்றது 49லேருந்து எதை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 47 கிடைக்கும்? -2. கரெக்டாக? 49 - 2 47. அப்போ பி வந்து -2. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம். ரூட் 49 சைனோட போடணுமா பி? ஸோ -2 டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் 49 அப்படின்னு கிடைக்கும். இப்போது என்ன பண்ணலாம்? ரூட் 49ன்றது 7. 2 கேன்சல் பண்ணிடலாம். -1/7. அப்போ என்ன வரும்? 7 - 1/7ஓட வேல்யூ 0.14. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ராக்ஷன்லாம் எப்படி வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 7 - 0.14 என்னது நமக்கு? 6.86. அவ்வளோதான். ரூட் 47ஓட ஆன்சர் 6.86. ஸோ லாங் டிவிஷன்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ட்ரிக் கற்றுக்கிட்டோன்னா நம்ம எதுனாலும் போட்டுடலாம். இப்போது ரூட் 62ஓட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேட்ரிக்ஸில் எல்லா கிளாஸஸுக்குமே ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இல்லை ஜேஇ பேட்சஸ் ஆகட்டும், இல்லை நார்மல் அகாடமிக் பேட்சஸ் ஆகட்டும், இதே மாதிரி அப்ரோச் அண்ட் ஷார்ட்கட்டில் தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஸோ கரண்ட்லி கிளாஸ் 9, 10 அகாடமிக் பேட்சஸ், ஃபவுண்டேஷன் பேட்சஸ் அண்ட் கிளாஸ் 11 and 12 அகாடமிக் பேட்சஸ், ஜேஇ பேட்சஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸ் மட்டும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 டே கான்செப்ட் ஒரு ஒர்க் ஷாப் வீக்கெண்டில் கண்டக்ட் பண்ணுறோம். அதுவும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.